ஜப்பனீஸ் மக்கள் ஏன் டூனா ஃபிஷ்ஷை ரோவா சாப்பிட்றாங்கன்னு சொல்லி தெரியுமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ்க்காக. ஜப்பான் ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. ஸோ கடல்லேருந்து வர மீன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிமிடங்களுக்குள்ளேயே கிச்சனுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிடும். ஸோ அந்த டூனா எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனாலே அதை பச்சையாக சாப்பிட்றப்ப அதோட ஒரிஜினல் டேஸ்ட், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் இது எல்லாமே மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமாமி டேஸ்ட்டுக்காக. உமாமின்னு சொல்லக்கூடியது ஜப்பனீஸோட 5வது டேஸ்ட்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு டூனாவை பச்சை இருந்தால் அந்த உமாமி ஃப்ளேவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் குக் பண்ணினா அந்த ஃப்ளேவர் குறைஞ்சிருந்தாலும் அதை பச்சையாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா நியூட்ரிஷன் வேல்யூ. பச்சையாக டூனா சாப்பிட்றதுனால ஒமேகா 3, ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபுட் கல்ச்சரும் அது மாதிரி தான் இருக்குது. பழைய காலத்தில் ஃபிஷர்மென் ஃப்ரெஷ்ஷாக கெட்ச் பண்ண ஃபிஷ்ஷை ரோவாக டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சஷிமி, சுஷி இது மாதிரி கல்ச்சர் எல்லாம் டெவலப் ஆகியிருக்கு.